வளர்ச்சிக்கு என்றுமே உறுதுணையாக இருப்பது ஆதீனங்கள் தான். அதை மறுக்கவே முடியாது. நீங்கள் ரொம்ப அழகாக சொன்னீர்கள், ஒரு செம்மொழி என்றால் எது எது செம்மொழின்னு சொல்லி. அந்த செம்மொழிக்கான தகுதிப்பாடு, அந்த செம்மொழிக்கான நிலைப்பாடு, செம்மொழி எதற்காக ஒரு மொழியை செம்மொழியாக அங்கீகரிக்கிறோம் என்று சொல்லி மொழியியலாளர்களும் ஆய்வறிஞர்களும் அறிஞர்களும் சொல்லுவது ஒரு 11 கோட்பாடுகள் சொல்கிறார்கள். இந்த 11 கட்டமைப்புகள் 11 கோட்பாடுகள் இருந்தால் அது செம்மொழி. என்ன என்று கேட்டால் தொன்மை, தனித்தன்மை, பொதுமை பண்பு, நடுவு நிலைமை, தாய்மைத்தன்மை, பண்பாடு, பட்டறிவு வெளிப்பாடு, பிறமொழி தாக்கமில்லா தனித்தன்மை, இலக்கிய வளம், உயர் சிந்தனை, கலை இலக்கிய தன்மை வெளிப்பாடு, பங்களிப்பு, மொழி கோட்பாடு. இந்த 11ம் எந்த மொழி 11 கட்டமைப்பும் எந்த மொழிக்கு இருக்கிறதோ அந்த மொழிதான் செம்மொழி என்று அரசு அறிவிக்கிறது. அப்படி அந்த 11 மொழிகள் 11 கட்டமைப்பையும் உருவாக்கி தருவது ஆதீனங்கள் தான், உருவாக்கி தந்தது ஆதீனங்கள் தான். 11 இலக்கணத்துக்கு இலக்கியமாக திகழ்வது ஆதீனங்கள் மட்டுமே. சபாஸ். மரியாதைக்குரிய நடுவர் அவர்களே, ஆதீனங்கள் நடத்தி வருகின்ற தமிழ் கல்லூரிகள் மறந்துட முடியுமா? இந்த அரசுக்கு முன்பாகவே, இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே தமிழை ஒரு பாடமாக கொண்டு முதலில் தமிழ் பாடத்தை தொடங்கியது ஆதீனங்கள் நடத்திய கல்லூரிகள் தான். ஆதீனங்கள் நடத்திய கல்லூரிகள் தான். மகா வித்வான் புலவர் பட்டம் கொடுத்தது தருமபுரம் ஆதீனம். நிறைய இப்படிப்பட்ட ஆதீனங்கள் இருப்பதால் தான் இன்றைக்கு தமிழ் வளர்ந்து தழைத்தோங்கி நிற்கிறது. தமிழ் பணிங்கிறது என்ன? படிக்க வைப்பது. தமிழ் எப்படி வளர்ச்சிங்கிறது என்ன? படிக்க வைப்பது, பார்க்க வைப்பது, கேட்க வைப்பது, ரசிக்க வைப்பது. இதுக்கெல்லாம் அடிப்படை என்ன தெரியுங்களா? இதுக்கெல்லாம் இலக்கண இலக்கிய நயமுள்ள நல்ல வரலாற்று சமய இலக்கிய நூல்களை பதிப்பித்து தருவதுதான். அந்த பதிப்பித்து தருகின்ற அற்புதமான பணியை ஆதீனங்கள் தொடர்ச்சியாக செய்து வருவதால் தான் தமிழ் இந்த அளவுக்கு உச்சத்தில் இருக்கிறது. பயனுள்ள பல இலக்கிய நூல்கள், பயனுள்ள பல சமய சைவ நூல்கள், பயனுள்ள இலக்கண நூல்களை எல்லாம் பதிப்பித்து 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 மக்களுக்கு தந்ததால் தான் தமிழ் இந்த அளவிற்கு உச்சாணியில் இருக்கிறது. நடுவர் அவர்களே, படிக்க வைப்பது மட்டுமல்ல, கேட்க வைப்பது மட்டுமல்ல, யார் யார் தமிழுக்கு தொண்டு செய்து கொண்டு இருக்கிறார்களோ, யார் யார் தமிழுக்கு உறுதுணையாக இருக்கிறார்களோ அவர்களையெல்லாம் அழைத்து பாராட்டி விருது வழங்கக்கூடியது இந்த புகழ்பெற்ற தருமபுர ஆதீனத்துடைய தனி பண்பு. அப்படிப்பட்ட நான் கேள்விப்பட்ட வகையில், எனக்கு கிடைத்த செய்தியின்படி, இப்பொழுதுள்ள குருமகா சன்னிதானம் அவர்கள் பதவியேற்ற பிறகு இதுவரை 300 பேர்களுக்கு சிறப்பு விருதுகள் கொடுத்து சிறப்பித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் அவர்கள் செய்த மிகப்பெரிய சாதனை. இந்த தருமபுர மடத்தின் சார்பிலே, இந்த மடத்தின் சார்பாக விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டவர்கள் பல நூற்றுக்கணக்கான, பல ஆயிரக்கணக்கானவர்கள் கூட இருக்க முடியும். ஆனால் அதில் நான் ஒரு சிலரை சொல்லுகிறேன். இவர்களை எப்படி அங்கீகரித்து கொண்டாடி இருக்கிறார்கள் பாருங்கள். சொல்லின் செல்வர் என்ற பட்டத்தை ராப்பி சேதுப்பிள்ளை அவர்களுக்கு தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். மரியாதைக்குரிய ஐயா கீவா ஜெகநாதன் அவர்களுக்கு செந்தமிழ் செல்வர் என்ற பட்டத்தை கொடுத்து சிறப்பித்திருக்கிறார்கள். வெள்ளை வாரணருக்கு திருமுறை ஆராய்ச்சி கலைஞர் என்ற ஒரு அருமையான பட்டத்தை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். ஐயா ஆசா ஞானசம்பந்தன் அவர்களுக்கு செந்தமிழ் வித்தகர் என்ற பட்டத்தை தந்திருக்கிறார்கள். திருமுருக கிருபானந்த வாரியாருக்கு அமுதமொழி கொண்டல் என்ற ஒரு அருமையான பட்டத்தை தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். செந்தமிழ் காவலர் என்ற பட்டத்தை தந்து மரியாதைக்குரிய ஐயா கியாபே விஸ்வநாதம் அவர்களை கௌரவப்படுத்தி இருக்கிறார்கள். விரிவுரை வேந்தர் என்ற நல்ல பட்டத்தை தந்து அவ்வை நடராசனார் அவர்களை சிறப்பு செய்திருக்கிறார்கள். சிந்தனை செல்வர் என்ற பட்டத்தை மரியாதைக்குரிய உன்னால் முடியும் தம்பி என்று சொன்ன விலநகர் MS உதயமூர்த்தி அவர்களுக்கு தந்து சிறப்பித்திருக்கிறார்கள். செந்தமிழ் சிந்தனையாளர் என்ற பட்டத்தை தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உங்களுக்கு அருகிலே அமர்ந்திருக்கக்கூடிய ஐயா நகைச்சுவை திருவாரூர் சண்முக வடிவேல் அவர்களுக்கும் உங்களுக்கும் தருமயாதீன புலவர் என்ற பட்டத்தை கொடுத்து சிறப்பித்திருக்கிறார்கள். நான் சொன்னது ஒரு சிறு எடுத்துக்காட்டு தான்.
இப்படி ஊக்கமும் ஆக்கமும் தந்து இந்த திருமடம் உதவி செய்து கொண்டிருப்பதால் தான் தமிழ் இன்றைக்கு உச்சத்தில் இருக்கிறது. நிறைவாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். இன்றைக்கு பல நமக்கு கிடைத்த மிகப்பெரிய காவியங்கள் இதையெல்லாம் பதிப்பித்த ஓலைச்சுவடிகளிலிருந்து மீட்டு தந்த ஊவே சாமிநாத ஐயர் அவர்கள் இந்த மடத்தில் வந்துதான் கடைசியாக ஒரு பாடலை தேர்வு செய்து 10 பாட்டு தொகுதியை நிறைவு செய்தார் என்ற செய்தி கிடைக்கும் போது மிக இந்த தருமபுரம் மடம், இந்த தருமபுரம் ஆதீனம் தமிழ் வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உறுதுணையாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, எல்லா சைவ மடங்களும் எல்லா ஆதீனங்களும் தமிழ் வளர்ச்சியிலே மிகப்பெரிய பங்களிக்கிறது. நிறைவாக ஒரு செய்தி, இன்றைக்கு ஒரு மேடை உலகத்தில் இன்றைக்கு பட்டிமன்றங்கள் உங்களை போன்று ஐயா சண்முக வடிவேல் அவர்களை போன்று மிக தரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த பட்டிமன்றங்கள் இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வரையறை வகுத்து தந்து பொதுமக்களுக்கான பட்டிமன்றத்தை இலகுவாக்கி கொடுத்து நல்ல கருத்துக்களை பேச வைத்தவர் ஐயா குன்றக்குடி அடிகளார் பெரியவர் அவர்கள் காட்டிய வழி இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த தமிழ் மேலும் மேலும் வளரும். தமிழை என்றென்றும் எக்காலத்திலும் வளர்த்தது ஆதீனங்களே. வாய்ப்புக்கு நன்றி. சிவகுருநாதன் அவர்கள் கொடுத்த பணியை சரியா செஞ்சாரு. மணி அடிச்சது நிப்பாட்டினார். நல்ல மனுஷனா இருக்கார். சொன்னபடி கேட்கிற பையன் ரொம்ப. ஏன்னா சில பேர் மணி அடிச்ச உடனே இந்த ஒரு கருத்தை மட்டும் சொல்லின்னு தான் ஆரம்பிப்பாங்க. அவரும் சொன்னாரு, ஆனா அந்த ஒரு கருத்தோடு நிறுத்திட்டாரு. அவர் கேட்டாரு பாருங்க, 11 வகையான இலக்கணம் இருக்குன்னா அந்த 11 வகையான இலக்கணத்தையும் கடைபிடிக்கக்கூடிய ஆதீனமாக இந்த குருமகா சன்னிதானமும் அவரை சார்ந்த மடத்தில் இருக்கின்ற பெருமக்களும் நடக்கிறார்கள். தமிழை வளர்க்கிறார்கள். அதில் ராப்பி சேது பிள்ளைக்கு சொல்லின் செல்வர்ங்கிற பட்டம் ஞாபகம் வச்சுக்கங்க. சொல்லின் செல்வர்ங்கிற பட்டத்தை முதல்ல ராமன் அனுமனுக்கு கொடுத்ததாக நாம் ராமாயணத்தில் பார்க்குறோம். அந்த பட்டத்தை அழகாக எடுத்து கொடுக்குறாங்க. ராப்பி சேது பிள்ளை யாரு தெரியுங்களா? யாருன்னு கேட்டா, தமிழில் மிகச்சிறப்பாக பேசவும் எழுதவும் தெரிந்த ஒரு மாமனிதர். அதை காட்டலாம் சாகித்ய கடம் விருதுன்னு சொல்றோம் இல்லையா, 1955ஆம் ஆண்டு தொடங்குது. அந்த தொடங்கிய ஆண்டில் சாகித்ய அகாடமி விருதை வென்ற முதல் மாமனிதர் யார் என்றால் ராப்பி சேது பிள்ளையார் தான். அவர்களைத்தான் தேடி எடுத்து நம்முடைய இங்கே ஆதீனத்திலே அவர்களை கௌரவிக்கிறார்கள். அப்ப பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். யாரை தேர்ந்தெடுக்கிறாங்க சொன்னார்ல, கீவா ஜெகநாதன் அவர்கள். அதே போல நம்முடைய கியாபி விஸ்வநாதம் அவர்கள். யாருக்கு எப்போது எதை தர வேண்டும் என்பதை பார்த்து தமிழுக்கு பெருமை செய்கிறார்கள் என்பதை அருமையாக சொன்னார்.